சென்னை நீலாங்கரை வீட்டிற்குள் அனுமதிக்க விஜய் மறுப்பதாக மனைவி சங்கீதா புதிய மனு ஒன்றை அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சங்கீதா புதிய மனுவை அளித்திருக்கிறார். சென்னை நீலாங்கரை வீட்டிற்குள் அனுமதிக்க விஜய் மறுப்பதாக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சங்கீதா மனு ஒன்று அளித்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் துஷால் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் துஷால். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்த விஜயின் மனைவி சங்கீதா தற்பொழுது புதிய மனுவையும் ஒன்று அளித்திருக்கிறார். அந்த மனுவில் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? தனலட்சுமி, வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா ஆகியோருக்கு இடையான இல்லற வாழ்க்கை குறித்து விவாதங்கள் நீடித்து வரும் நிலையில சென்னை நீலாங்கரையில் உள்ள அவர்களது இல்லத்தில் சங்கீதா வசிப்பதற்கான உரிமையை உறுதி செய்தது நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னை நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகர் இந்த பகுதியில் முகவரியில் அமைந்துள்ள விஜய் நிலம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த முக்கிய ஆணை வெளியாகியுள்ளது. அதனை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த மனுதாரரான சங்கீதா தனது திருமண வீட்டில் தங்குவதற்கு இருந்த தடைகளை நீக்க கோரியும் அங்கு வசிப்பதற்கான தனது உரிமையை நிலைநாட்டவும் நீதிமன்றம் நாடியிருந்தார். அது நம்மால் பார்க்க முடியுது. இந்த நிலையில விசாரித்த நீதிபதி மனுதாரர் சங்கீதா தனது திருமண வீடான நீலாங்கரை இல்லத்தில் அனைத்து உரிமைகள் மற்றும் அடிப்படை வசதிகளுடன் தங்குவதற்கு இருந்த தடைகளை நீதிமன்றம் நீக்கியுள்ளது. குறிப்பாக அந்த வீட்டில் உள்ள அனைத்து வசதிகளையும் பயன்படுத்துவதற்கான சட்டப்பூர்வ அங்கீகாரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பிரதான மனுவின் மீது இறுதி தீர்ப்பு வரும் வரை மனுதாரர் அந்த இல்லத்தில் தடையின்றி வசிக்கலாம் என நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. அதனால் நம்மால் பார்க்க முடிகிறது. வழக்கின் இறுதி முடிவு எட்டப்படும் வரை மனுதாரின் வாழவிட உரிமையான பாதுகாப்பு அந்த சொல்லக்கூடிய ரைட் டு ரெசிடென்ஸ் இந்த இடைக்கால உத்தரவின் நோக்கம் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த உத்தரவு தற்போது சமூக வலைதளத்திலும் ஊடகங்களிலும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தனலட்சுமி, சென்னை நீலாங்கரை வீட்டிற்குள் அனுமதிக்க விஜய் மறுப்பதாக மனைவி சங்கீதா புதிய மனு ஒன்றை அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சங்கீதா புதிய மனுவை அளித்திருக்கிறார். சென்னை நீலாங்கரை வீட்டிற்குள் அனுமதிக்க விஜய் மறுப்பதாக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சங்கீதா மனு ஒன்று அளித்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் துஷால் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் துஷால். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்த விஜயின் மனைவி சங்கீதா தற்பொழுது புதிய மனுவையும் ஒன்று அளித்திருக்கிறார். அந்த மனுவில் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? தனலட்சுமி, வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா ஆகியோருக்கு இடையான இல்லற வாழ்க்கை குறித்து விவாதங்கள் நீடித்து வரும் நிலையில சென்னை நீலாங்கரையில் உள்ள அவர்களது இல்லத்தில் சங்கீதா வசிப்பதற்கான உரிமையை உறுதி செய்தது நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னை நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகர் இந்த பகுதியில் முகவரியில் அமைந்துள்ள விஜய் நிலம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த முக்கிய ஆணை வெளியாகியுள்ளது. அதனை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த மனுதாரரான சங்கீதா தனது திருமண வீட்டில் தங்குவதற்கு இருந்த தடைகளை நீக்க கோரியும் அங்கு வசிப்பதற்கான தனது உரிமையை நிலைநாட்டவும் நீதிமன்றம் நாடியிருந்தார். அது நம்மால் பார்க்க முடியுது. இந்த நிலையில விசாரித்த நீதிபதி மனுதாரர் சங்கீதா தனது திருமண வீடான நீலாங்கரை இல்லத்தில் அனைத்து உரிமைகள் மற்றும் அடிப்படை வசதிகளுடன் தங்குவதற்கு இருந்த தடைகளை நீதிமன்றம் நீக்கியுள்ளது. குறிப்பாக அந்த வீட்டில் உள்ள அனைத்து வசதிகளையும் பயன்படுத்துவதற்கான சட்டப்பூர்வ அங்கீகாரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பிரதான மனுவின் மீது இறுதி தீர்ப்பு வரும் வரை மனுதாரர் அந்த இல்லத்தில் தடையின்றி வசிக்கலாம் என நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. அதனால் நம்மால் பார்க்க முடிகிறது. வழக்கின் இறுதி முடிவு எட்டப்படும் வரை மனுதாரின் வாழவிட உரிமையான பாதுகாப்பு அந்த சொல்லக்கூடிய ரைட் டு ரெசிடென்ஸ் இந்த இடைக்கால உத்தரவின் நோக்கம் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த உத்தரவு தற்போது சமூக வலைதளத்திலும் ஊடகங்களிலும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி துஷால்.